புட்டின் அண்ட் 48 லாஸ் ஆஃப் பவர் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 யாரெல்லாம் பார்க்கலையோ நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம அதை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க. ஸோ புட்டினோட இயர்லி கெரியரில் அவர் தன்னை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாரு, பவர் அப்படின்னு. இன்னும் யூடியூப்ல இருக்குது, நீங்கள் கூட போய் பார்க்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா புட்டின் 2 விஷயத்தை அச்சீவ் பண்ணார். ஒன்று, அவரோட ரெப்புடேஷனை ரொம்பவே அதிகப்படுத்தினார். 2வது, மொத்த ரஷ்ய மக்களுக்கும் புட்டின் யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எல்லோரோட அட்டென்ஷனையும் தான் பக்கம் இருக்கிற மாதிரி புட்டின் எப்பவுமே பார்த்துக்கிட்டாரு. அடுத்து புட்டின் யூஸ் பண்ணது லா 2. ஸோ நோ ஹவு டு யூஸ் யுவர் எனிமீஸ். ஸோ புட்டின் இருந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அந்த டைமில் நிறைய குஃபியா டான்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. ஸோ அவங்க கூட பகச்சுக்கு பதிலாக அவங்களை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை புட்டின் வளர்த்துக்கிட்டார். இது பின்னாடி அவருக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி அவர் ரிலீஸ் பண்ணுறதுனால லா 25 அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, ரீக்ரியேட் யுவர் செல்ஃப். ஸோ தன்னோட ஐடென்டிட்டியை மக்களுக்கு எப்படி காமிக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அப்படி தான் அவர் காமிச்சு கூட சகஜமாக பழகக்கூடிய ஒரு நபராக புட்டின் தன்னை மக்கள் கிட்ட காமிச்சுக்கிட்டார். இது கூட ஒரு வே ஆஃப் மேனிப்புலேட்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்ட் 3க்கு.